சொல்றார் தாவீது, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்க செய்யும் விடுக்கத்து நிமித்தமும் என் தியானத்தில் நான் முறையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வருகிற பிரச்சனையை பார்த்து அவர் சொல்றாரு, எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் என்ன பறந்து போய் என்ன செய்வேன், இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்திலே தங்கியிருப்பேன்னு சொல்றாரு. ஆனால் இவ்வளோ காரியமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு விரோதமாக சில காரியங்கள் எழுப்பினாலும் கூட அவர் ஒரே ஒரு நம்பிக்கையோடு கூட இருக்கிறார். என்ன நம்பிக்கைன்னு சொன்னால், இந்த 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். எப்பெல்லாம் கூப்பிடுவேன்னா அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவனின் சத்தத்தை கேட்பார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் போராட்டங்கள் வந்தாலும் கூட, பிசாசு பலவிதமான உபத்திரனுடைய வாழ்க்கையில கொண்டு வந்தாலும் கூட, கர்த்தர் நிச்சயமாக நம்ம என்ன செய்வாரோ, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ சொல்ற பாருங்க, திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். எவ்வளோ ஜனங்கள், உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இப்படி சொல்லிக்கொண்டே வரும்போது இந்த ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருந்தது. 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும். ஆமா, கர்த்தர் மேல உன் பாரத்தை வைத்து விடு. பாரம் என்று சொன்னாலே பேர்டன் அப்படின்னா ஒரு கவலை, எதனா சொல்லலாம், பாரமா இருக்கு சொல்லுவோம். மனசுல ரொம்ப எத்தனை பேருக்கு மனசுலாம் பாரமா இருக்குது? நீங்க பாரத்தெல்லாம் தூக்கி போட்டு போக போறீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் சொல்றார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஒரு சில நேரங்களில் நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படியே போய் உட்காரும் போது ஏதாவது ஒரு சர்ச்சில் நாங்கள் உட்காரோம். ஒரு நாள் ஒரு ஐயாவும் இங்கே இருந்தோம். எங்கள் வீட்டில் நடந்து சைக்கிளில் போயிடுவோம். மாதவாரம் கதவாரம் எங்கெங்கேயும் சைக்கிள் தான், அப்போல்லாம் சைக்கிள் தான், முதல்ல பைக்கு சைக்கிளில் போயிடுவோம். அப்போ பெர்மன் செய்ய பாட்டெல்லாம் வந்தால் புதுசு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த பாட்டு ரொம்ப எனக்கு பிடிக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுவோமா? நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை அதிசயம் தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அழைத்துக் கொள்வார். நல்ல சத்தமா கேட்டு உற்சாகப்படுங்க. அவரே நம்மை அழைத்துக் கொள்வார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் இருப்பவன் யார்? கைத்தட்டி உற்சாகமாய் ஓஷவலதனம் அதிகவர் அடியானவன். ஆமென். நமக்கு எதிராய் இருப்பவன் யார்? பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே,
தேவனவர் நமது நிழலாயிருக்கின்றவர், நமது நிழலாயிருக்கின்றவர். பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்போம், அவரே எல்லாம். அவர் அவருக்கு ஒப்புக் கொடுங்க. அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரை பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. முதல்ல கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ சுமக்காத. சில நேரத்தில் நமக்கு பாரங்கள், கஷ்டங்கள், கவலைகள், வேதனை எல்லாம் நம்ம சுமக்கிறதுனால நம்முடைய இருதயம் பாதிக்கப்படுது, நம்ம சரீரம் பாதிக்கப்படுது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதனால சில பேரோட ஃபேஸ் கூட மாறிடும். யோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு அந்த கஷ்டம் வந்த பிறகு, அவனுக்கு அந்த வியாதியெல்லாம் பிசாசு கொண்டு வந்த பிறகு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து அவரை பார்க்குறாங்க. பார்த்தபோது அவங்களாலே தாங்க முடியும். ஏன்னா அந்த கஷ்டத்தினால, மன பாரத்தினால முகம் கூட என்ன ஆகிடும்? சந்தோஷமா இருந்தால் எப்படி இருக்கும் முகம்? கலர்ச்சியா ஒரு மாதிரி மலர்ச்சியா இருக்கும். அதே கஷ்டத்தோட இருந்தால் எப்படி இருக்கும் முகம்? சோர்வமா மனசு கஷ்டமா இருக்குதா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, முகம் தான் என்ன செய்யும்? அகத்தை காட்டுகிற ஒரு கருவி. அப்ப என்னன்னா, பாரத்தை வைத்து விடுன்னு சங்கீதக்காரன் சொல்றார். அநேக பாரம் இன்னைக்கு நமக்கு இருக்குது. குடும்பத்தை குறித்த பாரம் இருக்குது, கணவனை குறித்த பாரம் இருக்குது, மனைவியை குறித்து பாரம் இருக்குது, பிள்ளைகளை குறித்து பாரம் இருக்கிறது, வேலையை குறித்து பாரம் இருக்கிறது, கடன் பிரச்சனை குறித்து, இப்படி சொல்ல போனா எக்கச்சக்கமான பாரத்தோடு நம்ம அமர்ந்திருக்கிறோம். ஆனா ஒரு நம்பிக்கை, எல்லா ஒரு நாள்ல கர்த்தர் மாற்றுவார் என்ற விசுவாசம் இருக்கா இல்லையா? ஆமா, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால்தான் ரொம்ப அழகா சொல்றார், கர்த்தர் மேல உன் பாரத்தை என்ன செய், நீ சுமக்க தேவையில்லை, நீ சுமக்க தேவையில்லை, நீ விசுவாசி, அது போதும். அவன் சொல்லிவிட்டு அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல ஜனங்களை கூப்பிடும் போது அதான் சொல்றார். அவர் காஸ்பல்ல மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாசிங்க 27 வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 27 வாசிக்கும் போது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை. நம்ம கவனிங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்முடைய பாரத்தை நீக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களையும் கர்த்தர் மாற்றி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவுதான் சூழ்நிலை, எவ்வளவுதான் போராட்டம், எவ்வளவுதான் தொல்லைகள் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நம்மோடு இருப்பார் என்று சொன்னால், அதையெல்லாம் மாற்றி நம்மை விடுவித்து நம்மை ஆஸ்வதிக்க ஒரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தான் அந்த வசனத்தை சொல்ற, வாசிங்க, திரும்ப வாசிமா. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். சுத்தமா இருக்கிறாரோ அறியான். நல்லா கவனிங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்க வர சொல்ற ஆண்டவரே? ஆமா, இன்னைக்கு எனக்கு அன்பான கட்டுரை பிள்ளைகளே, இந்த மாதத்துடைய கடைசி பிரசங்கம் இது. ஒருவேளை வருத்தப்பட்டு பாரத்தோடு நீ அமர்ந்திருப்பாய் என்று சொன்னால், உண்மையா இயேசு இடத்துல நீ வா. சும்மா விளையாட்டா இல்லை, இயேசு கிறிஸ்துவ விளையாட்ட. இயேசு வந்து அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏதோ சர்ச்சைக்கு போறோம்,
அப்படி இருக்கு சொல்ல. சபை என்பது நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு இடம். சபை என்பது நம்மை மறுரூபமாக்குகிற ஒரு இடம். சபை என்பது நம்மை புதுப்பிக்கிற ஒரு இடம். சபை என்பது நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு இடம். சபை என்பது நமக்கு புதிய வெளிச்சத்தை கொடுக்கிற ஒரு இடம். அப்படியே சொல்லுவோமா? எவ்வளவு பாருங்க, கஷ்டமோடு நஷ்டமோடு இருக்கும்போது சபைக்கு வருவாங்க. காரியம் முடிஞ்சு போச்சுன்னா சாரி பாஸ்டர் நேரம் இல்லை, என்னால் வர முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டம். ஆமா, கஷ்டப்பட்ட உண்மைதான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் நான் என்ன செய்வாங்க, நேரம் இருக்கிறப்போ வர, நேரம் இருக்காது அப்புறம் வந்து ஏரியா சொல்லுவோமா? ஆனா அவர்தான் ஆண்டவர் சொல்றார், நீ வருத்தப்பட்டு வேதனையோடு கூட ஒருவேளை தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம், என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதலை கொடுப்பேன். இந்த உலகத்தில் உண்மையாகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் சொன்னால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இல்லையா சொல்லுவோமா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புஸ்தகத்தில் சொல்ற, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள்ளே பிரவேசித்து தங்கள் படுக்கைகளிலே, ஆமா அது வேற, நேர்மையாய் கர்த்தருக்குள்ள நடக்கும் போது கூட நீ செத்தா கூட உன்னை என்ன செய்வாராம், அவன் இளைப்பாறுதலுக்குள்ள அனுப்புகிற தேவன். நீ உயிரோடு வாழும் போது கூட உனக்கு சமாதானத்தை தந்து சந்தோஷத்தை தந்து மகிழ்ச்சி தருகிற ஒரு தேவன், அவர் தான் ஆண்டவர். இல்லையே சொல்லுவா? அப்ப அவர் தான் சொல்றார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும். இல்லையா சொல்லுவோமா? ஏன் நமக்குள்ள பாரம் வருது? ஆர்டர் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். சில காரியங்களை குறித்து நம்ம பாருங்க, இப்ப நம்மளால முடியாது, ஆனா அது எப்படியாவது, நான் உண்மையிலே சொல்றேன், சபை கட்டி விஷயத்துல கூட நான் ஆர்டர், நீங்களா எப்படி சொல்றீங்க, அப்படி இப்படி நான் உடனே சொல்றேன், ஆர்டர் ஒரு சித்தமானால் கட்டி போடும், இல்லைன்னா அப்படி கூட பேண்ட் அடிச்சு போயின்னு. அவர் சித்தமானதை அப்படிதான் நீங்க ஜோம் பண்ணணும். கர்த்தருக்கு சித்தமானதான் கத்து. நம்ம சிலத்துல வற்புறுத்தி போயிட்டு கடன் உடனே வாங்கி எல்லாம் மாட்டி நெகட்டிவ் கட்சியில ஒரு வழியாகி வித்துட்டு போற நிலைமை வந்துடும். ஏன்னா இதுல ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராமத்தின் புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரத்துல 18:22 வாசிக்கும் போது, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், சீக்கிரம் வாசிங்களேன். யாத்திராகமம் 18. நியாய விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் கொண்டு வரட்டும், தீர்க்கட்டும். ஆமா, யாருக்கு? மோசேக்கு ஒரு பெரிய பாரம் உண்டாயிடுச்சு, ஜனங்களை விசாரிக்க அவரால முடியல. நம்ம குடும்பத்தையும் விசாரிக்க நம்மளால என்ன செய்யல முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய குடும்பத்துல குறைகள் கேட்டு பாருங்க, ஒரு லிஸ்டே போடுவாங்க. மோசே கிட்ட ஆண்டவர் அவ்வளவு பேரை கொடுத்துடுறாரு. ஏறக்குறைய எத்தனை பேர் இருக்கிறாங்க? 20 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவங்களை விசாரிக்க அவனால முடியல, பெரிய பாரமா இருக்குது. ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாரு. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 17-18 வாசிக்கும் போது, வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நான் பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காதபடிக்கு வைப்பேன். நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நல்ல ஒரு மன்னாவை கொடுக்கிறார். என்னது மன்னா? அது எப்படி இருக்குதா? தேனிட்ட பனியாரம் போல இருக்குதான். கொத்தமல்லியில் சைஸ் தான், ஆனா தேனிட்ட பனி. நம்ம ஜனங்க சினத்துல ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொடுக்கும் போது, நல்ல காரியத்தை செய்யும்போது நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. நல்ல காரியத்தை செய்யறாரு, ஆனா அவங்க ஞாபகம் எல்லாம் எங்க போகுதுன்னா, எங்க போகுது? நாங்க எகிப்துக்கு முன்னே சாப்பிட்டோம் பூண்டு வெங்காயம் ஒரு பக்கம், இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. நாங்க அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன இருந்தது? ஆண்டவர் தெரியும் எப்போ உனக்கு இறைச்சி கொடுக்கணும்னு சொல்லி. அவங்க பாருங்க, திடீர்னு மோசே என்ன செஞ்சாங்க? மோசைக்கு நிறைய டென்ஷன் ஆகிக்கொண்டே இருந்தாங்க.
அப்படியே ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே நான் தான் யோசனை பண்ணி பார்க்குறேன். ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி செலவாகும், ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு செலவாகும், அவன் எவ்வளோ நாள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போயிருப்பான். உண்மையிலே ஆனால் வேதம் சொல்லுகிறது மோசே பூமியில் மிகவும் சாந்த குணமுள்ளவனாகிறான்னு சொல்லி பைபிளில் சொல்லுது. ஏன்னா அவன் ஆண்டவர் உருவாக்கி தான் கர்த்தர் கொண்டு போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, சபை அழைப்புன்றது அப்படிதான். கர்த்தர் உருவாக்கி தான் கொண்டு வருவார். இல்லை ஒரு நாள் நிற்கவே முடியாது. வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் சொன்னீங்க இல்லையா, எனக்கு இவ்வளோ பலவீனம் இருக்குது, இவ்வளோ போராட்டம் இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஆனால் எனக்கு இருக்கிற பிரச்சனை யார்கிட்ட சொல்ல முடியும்? கர்த்தரை தான் சொல்ல முடியும். இல்லையா சொல்லுவோமா? லாஸ்ட்டுக்கு அவர் போகிறாரு வராரு ஜாலியாக இருக்கிறாரு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிற பாருங்க. கேட்குறாங்க, இவ்வளோ அழகான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஏன் நம்முடைய வாழ்க்கையில பாரம் வருதுன்னு சொன்னா, நாம கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை தள்ளிவிட்டு நாம சில காரியங்களை முயற்சிக்கும் போதுதான் அது ஒரு இச்சை ஏற்படுகிறது. என்ன ஏற்படுதா? இச்சை. கர்த்தர் நம்மளால அந்த பொருளை வாங்க முடியாது அப்படின்னு என்ன செஞ்சணும்? ஓகே, கர்த்தர் சித்தமானது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அவர்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் சொல்லுவார், நானும் அதை உடனே அதெல்லாம் யோசனை பண்ண மாட்டேன், அடப்பட்ட நம்மள காசு இது உடனே பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, கர்த்தர் கொடுத்தா தான் நான் வாங்க வேண்டுவேன். இல்லையா சொல்லுவோமா? இது வரைக்கும் அப்படிதான் நடத்திருக்கிறார். இன்னைக்கும் ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார். இல்லையா சொல்லுவாமா? தெரிஞ்ச ஊழியக்காரர், கர்த்தர் எனக்கு கொடுத்தா தான் நான் வாங்கிக்குவேன், கர்த்தர் செஞ்சா தான் நான் பண்ணுவேன். சபை கூட சரிதான், கர்த்தர் கொடுத்தா நானும் அது பண்ண மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அவர் ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு அவரையும் ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். நம்ம ஜபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். இல்லையா சொல்லுவோமா? அப்ப என்னன்னா பாருங்களேன், ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு. ஏன்னா இவ்வளோ அழகான ஒரு மன்னாவை நம்ம கர்த்தர் ஜனங்களுக்கு கொடுக்குறோம், ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க? இறைச்சியை கேட்குறாங்கன்னு சொல்லி வர வச்சுட்டாரு. ஒரு காற்றை வீச பண்ணாரு. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரம் 31 வசனமா, வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காற்று சமுத்திர காடைகளை அடித்து கொண்டு வந்து போட்டு சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பகல் முழுவதும் பாருங்க, வேலை தான் சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் சேர்த்தான், குவித்து வைத்தார்கள். மென்று தின்னும் முன்னே ஆமென். ஸ்தோத்திரம். இல்லையா சொல்லுவோமா? ஆமா, சாப்பிடும் போது செத்து போயிட்டாங்க நிறைய பேர். சில பேர் சாப்பிட பொறுமையாக சாப்பிட மாட்டோம், விடக்கணும் வாங்கி கப கப அடிக்கணும், தண்ணி விட குடிக்கிறது. பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு, ஒரு நாள் வனாந்தரத்தில் வரோம் அப்படின்னு சொல்லி கிடக்கிடன்னு சாப்பிட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, கிப்ரா தத்தாவா, இச்சைகளை அடக்கம் பண்ணுதல். ஏன் நமக்குள்ள பாரம் வருதுன்னா, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டு நாம் செய்யும் பொழுது, அந்த நம்ம கர்த்தர் அனுமதிக்காததை நம்முடைய வாழ்க்கையை செய்யும் போது நம்முடைய உள்ளத்துல ஒரு பாரம் உண்டாகி போகுது. அல்லேலூயா சொல்லுவோமா? இல்ல அப்படித்தானே? அதனால இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் இச்சைகளை அடக்கம் பண்ணுங்கள். என வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு திரும்ப 12 அதிகாரத்திலே 1ஆம் வசனத்துல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் தயவு செய்து சொல்றேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பேசுற எண்ணியை நான் சேர்த்து சொல்றேன். ஆண்டவர் சமூகத்திலே அவர் பார்க்கிற பார்வையிலே உண்மையான ஒரு பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால், நாம பரலோகம் போறது முடியவே முடியாத ஒரு காரியம்.
நாம இஷ்டம் போல எல்லாவற்றையும் செய்து கொண்டு எப்படியாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் வந்து நம்ம தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும்போது நம்மளை மன்னிச்சிடுவாரு சொல்லி நம்ம நினைச்சோம்னு சொன்னா, உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு அப்பேற்பட்டதான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா பொய்யான மாயை பற்றி கொள்ளுங்கள் தங்கள் கிருபையை போக்கடிக்கிறாங்க. பொய்யான மாயை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு ராமகிருஷ்ண குடும்பம் கூட சில பேர் நான் கேட்பேன், திரும்ப அந்த காரியத்தை நீங்க என்ன செய்யாதீங்க. திரும்ப நம்ம சில காரியங்கள் செய்யலாம், செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆகியோர் எச்சரிக்கிறான்னு சொல்றேன். அதனால தயவு செய்து சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் கொடுத்த அந்த மன்னாவை விட்டு தேவையில்லாத காரியத்தை கேட்டு அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டான்னு இது பைபிள். அதனால இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளை வேதம் சொல்ல, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நான் திரும்ப சொல்றேன், பணம் காசுல ரெண்டாவது பட்சம். திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நினைச்சா கூட உன்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் உன்னை ஒரே நிமிஷத்துல கோடீஸ்வரனா மாத்திடுவார். அவளை கூட அந்த காரியம் ஒண்ணுங்க, அவருக்கு உகந்த பிள்ளையா மாறணும்னு வெயிட் பண்ணிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? பணம்ன்றது ஒரு பெரிய விஷயமே. பூமியின் அது நிறைவு யாருது? கர்த்தருடைய. இன்னைக்கு நினைச்சா இப்பவே இந்த நிமிஷத்துல இந்த இடத்துல நம்ம கர்த்தர் மாத்திட்டு போயிட்டே இருப்பார். ஆனா அவர் நினைக்கிற காரணத்திலுமா, நீ என்னுடைய பிள்ளையா இருக்கணும். இந்த உலகத்திற்கு நீ தேவையில்லை. நீ யார் உலகத்தில் இருந்தாலும் என்னுடைய பிள்ளையார்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் பாருங்க, மேகம் போன்ற திரளான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றை, உனக்கு எதெல்லாம் பாரமாக இருக்கிறதோ, எது பாரமாக இருக்குது? யாரையாவது ஒருத்தர் லவ் பண்ணிதான் அது ஒரு பாரமா இருக்குதா? அந்த பாரத்தை தூக்கி போட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? சிரிக்கல, உண்மை சிந்திக்கிறது சொல்றேன். தேவையில்லாத கர்த்தர் அனுமதிக்காத நம்ம செய்யக்கூடாது. அப்படி செஞ்சுனா தான் நிறைய பேர் அவஸ்தைப்படுறாங்க. இந்த கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு விசேஷமா நான் எச்சரிக்கிறேன். எவ்வளவுதான் கட்டுப்பாடோட விளந்தா கூட இதுக்கு இஷ்டமா பண்ணிட்டு யார் மேல பாரத்தை போட்டுறோம்? குடும்பத்துல மேல பாரத்தை போடுறோம், பாஸ்டர் மேல பாரத்தை போடுறோம், சபை மேல பாரத்தை போடுறோம். பாஸ்டர் மெல்லவும் முடியாது, ஆமா ஓடவும் முடியாது, ஒளிவ முடியாத மாதிரி, மெல்ல முடியாது, ஒழுங்க முடியாது. அப்புறம் நம்ம நரகத்துல போகும்போது மட்டும் அப்புறம் யோசனைப்படுறது இல்லை. ஒரு சிலர் மட்டும் தான் தப்பிக்கிறாங்க. மற்ற பேருக்கு என்ன செய்யறாங்க? தான் இஷ்டம் போல ஜீவிக்கிறவங்க உண்மையா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யாம இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இன்னும் பிரதிஷ்டையோட தான் இருக்குது. நகை போட மாட்டேன் மாஸ்டர், எந்த வயசானாலும் பரவாயில்லை, என்னை நேசிக்கிறவர்களுக்கு தான் கர்த்தருக்கு சொன்னானு. நல்ல இன்ஜினியரிங் படிச்ச பொண்ணு, வேற ஒரு சபையில் இருக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், இப்படிப்பட்ட வைராக்கியமான பிள்ளைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதனால கிறிஸ்தவன் சொன்ன எல்லாரும் பார்த்து ஒரு இளமையை கொடுத்து ஒருவனை உன்னை அசட்டை பண்ணக்கூடாது. சர்ச்சைக்கு போற எப்படிங்கிற மத்தியா அப்படின்னு நான் உள்ள கூட பார்த்து உட்காரும் போது நிறைய ஃபுட்பால் பிளேயர்லாம் வந்து உட்காந்துறாங்க. இந்த பழைய அர்ஜென்டினா பிளேயர் ஒருத்தரமா தெரியுமா உங்களுக்கு? அர்ஜென்டினா பிளேயர் தெரியுமா உங்களுக்கு? யாராவது பேர் சொல்ல போற டக்குன்னு? ரொம்ப சூப்பரான பிளேயர், குள்ளமா தான் இருப்பார், ஆனால் கோல் அடிப்பா இருப்பார், பயங்கரமா இருக்கும். ஒரு டைம்ல அவர் ஹேர் ஸ்டைல் பார்த்தா ரொனால்டோ இல்லை, இன்னொரு பேர் அவங்க நல்ல பேர் ரொனால்டோலாம். இப்போ ரொனால்டோ முன்னாடி அப்போ பார்த்தா அப்படியே முடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம ஆளுங்க தான் வித்தியாசமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இங்கே மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிறாங்க, இங்கெல்லாம் ஒன்றும் காணும். ஒன்றும் வழிச்சு இல்லை வச்சுக்கோ. வழித்தலும் நீட்டலும் வேண்டாலும் உலகம் பழித்து வைத்து விடுறது. ஒன்றும் வழிச்சுடு இல்லைன்னா வச்சுக்கோ, தாடி வச்சு போய்கிட்டே இருக்கு, யாரும் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க சொல்லுவோமா? உங்களை பார்க்கும்போது நெருப்பு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? நெருப்பு மாதிரி இருக்கணும். அதை தொடவே கூடாது, சாக்கடிக்குன்னு சொல்லி. அதனால இத்தனை திரளான பாவங்கள் உலகத்தை பார்த்து நம்ம கெட்டு போறோம். கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் உங்க வாழ்க்கையில பாரம் என்று சொன்னால், உலகத்தை பார்த்து 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 உலகத்தான் போல நம்ம ஆகணும்னு நினைக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில பாரம் வந்து விடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்ற, நெருங்கி நிற்கிற பாவங்களை உதறி விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப அவசரம் வேணாம். உனக்கு ஒரு நாளை கர்த்தர் வச்சுக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு ஒரு பலத்த கைக்குள்ளே
அடங்கி இருந்தா போதும், உங்களை உயர்த்திடுவார் கர்த்தர். உங்களை உயர்த்து நினைச்சாருன்னா எங்க இருந்தாலும் தூக்கிடுவார். இல்லையா சொல்லுவோமா? உன்னை உயர்த்தணும்னு கர்த்தர் ஆரம்பிச்சாருன்னா எந்த மனுஷனும் தடை பண்ண முடியாது. இப்ப சபையிலே நீங்க உயர்த்தணும், நான் கூட உங்களை தடை பண்ண முடியாது. கர்த்தர் உயர்த்தி கொண்டு போய்கிட்டே இருப்பார். அப்ப ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்ம உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கணும். அதெல்லாம் நம்ம சில காரியங்களை செய்யும் போது தான் என்ன ஆயிடுதுன்னா பாரம் உண்டாயிடுது. நான் யோசனை பண்ண யோபோட சொல்றாரு. யோபு 6ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல சொல்றாரு, ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு பாவம் செய்யாத அந்த மனுஷன் ஒரு பெரிய பாரத்தை அனுபவிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாய் இருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி, ஆமா துக்கத்தை சொல்லியே முடியாது, கடற்கரை மணல் அளவுக்கு பாரமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவதாக சங்கீதம் 32:4 சங்கீதக்காரன் சொல்றாரு. வேகமா வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 32:4 சொல்லும் பொழுது, இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருக்கிறதுனால் என் சார உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போகிறது. கர்த்தர் சில இடத்துல உங்க மேல கை வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? எஸ்தர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க ஒரு வார்த்தை, என்னது? தற்காலத்துல எப்படி தெரியும்? ரொம்ப கஷ்டமா தெரியும். ஆண்டவர் சிச்சிக்கும் போது எப்படி தெரியும்? என்னடா இந்த ஆண்டவர் எவ்வளவு உபவாசம் போட்டாலும் எவ்வளவு பைபிள் வாச்சாலும் நமக்கே தொந்தரவு வந்துட்டே இருக்குது. நமக்கே போற சில பேர் சொல்லுவாங்க, பஸ் ரொம்ப போராட்டமா இருக்குது, பஸ் உடனே நான் பாட வேண்டியதான் டிஜே செய்ய மாதிரி, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போயிருக்கீங்க. அதுல சொல்லுவோமா? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட வந்து, நானும் எவ்வளவு ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஃபாஸ்டிங் போடுறேன், பைபிள் படிக்கிறேன், இவங்களுக்கே இந்த பிரச்சனை, நான் ஒண்ணுமே செய்யாம எப்படி தாயா இருக்கிறது பார்த்தீங்களா? இல்லையா சொல்லுவோமா? எனக்கு ஏதோ ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு அம்மா, நீ என்ன எவ்வளோ மார்க்கு? 97 மார்க் எடுத்துக்கிறேன், இன்னும் 3 மார்க் எடுக்கலன்னா ஓட அழுதான். ஒன்று சொல்லிச்சா, நீ ஏன் கவலைப்படுற, அந்த 3 மார்க் நான் எடுத்துக்கிறேன். 3 மார்க் எடுத்து சந்தோஷமா இருக்குது. 97 மார்க் எடுத்து அது 97 மார்க் 3 மார்க் போட்டுருவோம். அது சொல்லிச்சு, இது கேட்குறேன், நான் வெறும் 3 மார்க் தான் எடுத்துக்கிறேன், நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். அப்போ மனசுல தான் எனக்கு சந்தோஷம். இல்லையா? அப்போ அது எவ்வளோ தெம்பாகுது பார்த்தியா? அதுதான் சீக்கிரம் முன்னேறிடும். 97 ஆயிரத்தி கிடைத்தான் 3 எடுத்தாலும் சரி, எவ்வளோ ஜாலியாக இருக்குது பார்த்தியா? சில பசங்க அப்படிதான் அழட்டிக்க மாட்டாங்க. நான் பார்த்துருவேன். அப்பதான் பிசாசு கூட வெக்க பண்ண எடுத்துருமா? பிசாசு வருவான் உங்ககிட்ட, பிசாசு வருவான் அவங்ககிட்ட. என்ன செய்யணும்? பிசாசை பார்த்தேன், ரொம்ப நாள் ஃப்ரெண்டு மாதிரி பேசுனேன், வாடா எப்படா வந்த? சரி வாங்கியா கிளம்பு. அவன் தான் சொன்னான், அவனுக்கோ பிசாசு வந்துட்டான் பார்த்து, அப்படியே கட்டி போட்டான் பார்த்து, ஓ நான் பேசுறேன். எங்கே போயிருந்தாரு? கர்த்தரும் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாத்துக்கும் காரணம் யாரு? யாரு? நாங்க தான். நாங்க பண்றதுனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஞாபகம் வச்சுக்க. மார்க் எடுங்களோட கவலைப்படாத, உன்னை கர்த்தர் பாஸ் பண்றாரு. நான் சொன்னது ஒரு பையன் நன்றி என்று சொல்லுகிற நாதா சொல்லி பாஸ் பண்ணிட்டேன், இன்ஜினியர் ஆகிறான். அந்த பாட்டிக்கிட்டே பாஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஆளோட வல்லமை பாரு எவ்வளோ கிரியை செய்து கொடுக்குறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை கர்த்தர் முதலாவது நீக்க போறார். ரெண்டாவது என்ன செய்யறாரா? உன்னை என்ன செய்ய ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன செய்யறாரா? முதல்ல பாரத்தை கர்த்தர் நீக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை அவர் மேல வச்சுட்டேன்னா அவர் சுமக்கும் போது நீ லேசாயிடுவ. எத்தனை பேர் பாரத்தை அவர் மேல வைக்க போறீங்க? போகும்போது இங்கே வச்சுட்டு போயிடுங்க. நான் பார்ப்பேன் யாரும் பாரம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பேன், வெயிட் போட்டு பார்த்து போகும்போது பாரத்தெல்லாம். உண்மையிலே சொல்றேங்க, ஆயுஷ் நாட்களை கர்த்தர் ஏன் பெருக செய்யணும்னு சொன்னா, உண்மையே சொல்றேன், நினைத்தது நடந்ததெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தாதான் பாரம். அல்லேலூயா சொல்லுவோமா? எது வந்தாலும் சொல்லுங்களேன், கேக் இட் ஈஸி சொல்லுவாங்க சில பேர். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை, யார் கைவிட்டாலும் செல்வேன்
பயந்துருந்தேன், ஆனா இப்ப நான் பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 18:18 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 18:18 வாசிக்கும் போது, என் ஆபத்தினாலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். நல்லா கவனிங்க. சில நேரத்துல பிசாசு பலவிதமான ரூபத்துல வருவான், எதிராக வருவான். ஆனா கர்த்தர் உனக்கு ஆதரவா இருக்கிறதுனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் நீ கிருபையா வாழ்ந்து கொண்டிருக்க. சொல்லுவாங்க, சாட்சி சொல்றதில்ல, இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, ரொம்ப சீரியஸ் ஆயிட்டோம், இப்படியாச்சு அப்படியாச்சு, ஆண்டவருக்கு விடுதலை கொடுத்தாரு. அப்ப கர்த்தரோ நமக்கு ஆதரவா இருந்தாராம். எவ்வளோ சத்துருக்கள் வேறு சொல்லுகிறது, உன் பக்கத்திலே 1000 பேர் விழுந்தாலும் 14 பேர் உன்னை தாக்கினாலும் அது ஒண்ணுமே நடக்காது, பாதுகாக்கிறோம் பக்கத்திலே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சவாலான வாழ்க்கை. ஒரு பக்கத்துல போராட்டமான வாழ்க்கை, ஒரு பக்கத்துல ரொம்ப ஈஸியான வாழ்க்கை. இயேசுவை நீ எப்படி விசுவாசிக்கிறியோ, இயேசுவை நீ எப்படி நம்புறியோ, அதே போல உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. 38 அதிகாரத்துல 5-6 வாசிக்கும் போது, அதுக்கு மேல 38 அதிகாரத்துல வாசிங்க, 1 வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். தீர்க்கதரிசி வந்து அவனை நோக்கி, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்றான். ஆமென். பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தை, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? தம்முடைய பிள்ளைகள் அழுவதை கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆகார் அழுதாலா இல்லையா? விட்டுட்டாரா? அண்ணால் அழுதாலா இல்லையா? விட்டுட்டாரா? எத்தனை பேர் அழுதுறீங்க தெரியுமா? தாவீது அழுதான், விட்டுட்டாரா? யோபு அழுதான். வசனம் படிச்சு பாருங்க ஃபுல்லா. யாரையும் கைவிடல. நான் இப்போ சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லி நீ வந்து நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். உன் கண்ணீரை காண்கிற தேவன் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார். பாடு கொண்டிருக்கல, நெஞ்சமே நீ அஞ்சிடாது. நல்லா பாடம் சிஸ்டம் தான் பாடுறது. இல்லையா சொல்லுவோமா? ஒரு வரி இதுல, உன் கண்ணீரை கண்ட தேவன் உன்னை கலங்காமல் காத்திடுவார்.
போச்சுன்னு அழுகுறான் அந்த ராஜா. தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, எல்லா வீட்டுக்காரத்தை ஒழுங்கு சொல்லிட்டாரு, அப்ப நான் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேனா? சிலத்தில் நமக்கு அப்படிதான் வரும் சூழ்நிலைகள். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை பிசாசு கொண்டு வருவோம். இனிமேல் அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க, எங்க முடியுதோ அங்கதான் கர்த்தர் ஆண்டவர் தொடங்கி வைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? உடனே சொல்றார் தீர்க்கதரிசிகிட்ட, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஆயுஷ் நாட்ல 15 வருஷத்தை நான் கூட்டி தர போறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? கூட்டி தரது மாத்திரம் இல்ல, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கும் போது, உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவுடைய கைக்கு தப்புவித்து இந்த நகரத்திற்கு ஆதரவா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் எப்படி ஆதரவா இருப்பார் சொன்னா, நல்லா கவனிங்க. ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5-6 இப்படியாய் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பறந்து காக்கிற பட்சிகளை போல, நல்லா கவனிங்க, ஒரு கோழி குஞ்சு அப்படியே மேய்ந்து கொண்டிருக்கும். ஆனா தாயுடைய கவனம் எங்க இருக்கும்? அதுவும் இறை தேடி கொண்டிருக்கும். ஆனா அது எண்ணெல்லாம் எங்க இருக்கும்? பாருங்க, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல் புவியடைக்கிறாரே. ஆமென். சாக்கு போக்கு சொல்லாமல் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் சொல்லுவோமா? அப்போ அது பாருங்க, ஒரு சின்ன சவுண்டு, ஒரு பருந்தோ ஏதோ ஒன்று வரும்போது ஒரு கத்தோ குஞ்சுங்க உடனே ஒரு குரல் கொடுக்கும். உடனே எவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் சரி கோழி பறக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த மாதிரி தெய்வம் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியல, ஏசப்பா நம்மளை பாதுகாக்கவே இல்லை, ஏசப்பா நம்மளை கை விட்டுட்டாரு, நம்ம போராட்டமாகவே இருக்குது, என் வாழ்க்கை மாற்றல. நம்ம மாறும்போது நம்மளோட வாழ்க்கை தானாய் மாறும். நம்ம நடவடிக்கை மாறும்போது எல்லாம் மாறும். ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டு அந்த சம்பவத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். ராகாப் என்கிற ஒரு மகள். யார் அவங்க? ஒரு வேசி. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவா புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல யோசுவா அவன் வேலைக்கு அவன் அனுப்புறான். யாரையா? 2 பேரை அனுப்புறான். 2 பேரை அனுப்பும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த நடு மத்தியில அவங்க குடியிருந்து கொண்டிருக்கிறாங்க. அனுப்பும் போது இவங்களை யாரையாவது பிடிச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நீங்க கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுக்க போறாரு. என்னது? கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுக்க போறாரு தெரியும், நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்கள மறைச்சு வச்சு அவங்கள காப்பாத்தி வழி அனுப்பும் போது ஒரு வார்த்தை சொல்றாங்க, நீங்க இந்த இடத்த பிடிக்கும் போது எங்களுக்கு என்ன செஞ்சிருங்க, உதவி, எங்களை அழிக்க கூடாது. உடனே அவங்க ஜீவனை கொடுத்து நான் சொல்றேன், உங்களை அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஜோசுவா கிட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி போனோம், ராகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு வேசி இருக்கிறாங்க, அவங்க தான் எங்களை காப்பாத்தினாங்க. நல்ல கவனிங்க, நீ செய்கிற சிறிய சிறிய காரியத்தை கூட கர்த்தர் மனதில் வைத்து உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறான். இல்லையா சொல்லுவோமா? இல்லையா சொல்லுவோமா? ஆமா, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி அவனை நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். பாருங்க, அந்த வசனத்தை படிச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த வேசி கூட ஆண்டவர் பேர்ல கொண்டு வந்துடுறாரு. எதுல கொண்டு வந்துடுறாரு? பைபிள்ல. அவன் சந்ததி வந்திருக்குதா இல்லையா? எங்க வந்திருக்குது? ராகாவுடைய பேரு பைபிள்ல இருக்கா இல்லையா? மத்தேயுல 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமா? வாசிக்க கர்த்தருக்கு சொல்ற, டக்குன்னு வாசிக்க மகளம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயுல எழுதுறீங்களா? ஐயோ, மத்தேயு தேடுறீங்களா? மத்தேயு இல்லையா? மத்தேயு இல்லையா பைபிள்ல? மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்கன்னா மத்தேயு இல்லைன்றீங்க. யாக்கோபு யாரை பெற்றான்? இன்னும் சரி, நீங்க படிக்கல, நல்லா கிட்ட 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 படிக்கணும். ஒன்னா எப்பவுமே வாசிக்கும் போது பெற்றான், ஆம்பளைங்க தான் பெற்றான் 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 வராம சந்ததி வருதுனால நல்லா தெரியும். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 20-22 வாசிக்கும் தெளிவா தெரிஞ்சிடும் 7 சந்ததியில நம்ம இருக்கிறாங்கன்னு சொல்லி. ரூத்தின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 20-22 வாசிக்கும் போது தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நியாயாதிபதிகள் பக்கத்துல ரூத்து.
பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான். எஸ்ரோன் ராமை பெற்றான். ராம் அபிதாபை பெற்றான். அபிதாயிப் நாகோசோனை பெற்றான். நாகோசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை பெற்றான். போவாஸ் ஓபேத்தை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீதை பெற்றான். ஆமென். நல்ல சொல்லுமா. போவாஸ் யாருடைய மகன்? ராகாவுடைய மகன் தான் போவாஸ். நல்ல சொல்லுமா. அப்ப ஆண்டவர் பாருங்க, ஒரு சின்ன உதவி செஞ்ச உடனே எது சொல்ல வரேன்னு சொன்னா, நம்ம இருதயத்துல ஏன் பாரம் வருதுன்னு சொன்னா, நாம உலகத்தின் காரியங்களை அதிகமாய் நேசிக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு உலகத்தின் காரியங்களை அதிகமாய் நேசிக்கும் போது பாரம் வருகிறது. அந்த பாரத்தை நீக்க ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். அவர் பாரத்தண்டையில போகும்போது ஆண்டவர் அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி ஆஸ்வதிக்கிறார். இரண்டாவது, யாரை ஆதரிப்பார் சொன்னா, உண்மையாய் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் எப்போதும் ஆதரவாக இருப்பார். இல்லையா சொல்லுவோமா? சொல்றாரு பாருங்க. அதான் பாருங்க, யோசுவா புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம இப்போ யாரு ராகாபை குறிச்சு வாசிச்சோம். அதே நேரத்தில் எசேக்கியா ராஜா யாரு என்ன சொல்றான் ஸ்டேட்மெண்ட்? உமக்கு முன்பாக உத்தமமாய் 38:5 மேல, உமக்கு முன்பாக மன உத்தமமும் உண்மையுமாய் நடந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான். நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் தயவு செய்து பாருங்களேன், கொஞ்ச நேரம் இப்படி பாருங்க. அப்படியே அப்படியே சிந்தனைக்கு போயிட்டு உடம்பு பைபிள் பிடிக்காது தேடிக்கிறீங்க. அப்படியே பைபிள் மத்திய எடுத்துதான் அவங்க மத்திய கேட்குறீங்க. கவனிங்க என்ன பாருங்க. வசனமா 1:5 சொன்னாங்க. கேளுங்க, நானே பார்த்துட்டு கல்லியா சொல்லுவோமா? அப்ப ரெண்டாவது என்ன செய்யறாரு? ஆதரிப்பார். மூணாவது, தள்ளாட மாட்டார். எந்த சூழ்நிலை வந்தாலும் தள்ளாடவே மாட்டேன். அல்லையா? யார் தள்ளாடுவாங்க? ஒன்று குச்சிட்டு வந்து தள்ளாடுவான். ரெண்டாவது வயசான தள்ளாடுவாங்களா? பலவீனமா இருக்கு தள்ளாடுவான். அதுதான் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற தேவன். அல்லையா சொல்லுவோமா? தளர்ந்து போன கைகளை, ஜெபிக்கவே முடியாது என்று சோர்ந்து போன உன்னை திரும்பவும் கைகளை நீட்டி ஜெபிக்க வைக்கிற தேவன். முழங்கால் படியிடவே முடியாது என்று சொன்ன உன்னை முழங்கால் படியிட வைத்து ஆராதிக்க வைக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுவோமா? அதான் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். யாருங்க? நம்மள யாரு எல்லாம் தெரியுமா? நீதிமான் தெரியுமா? சொல்லுங்க. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல வளருவான். அப்ப என்னன்னா, நீதிமானா இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன வந்தாலும் சரி, கர்த்தர் கூடவே இருக்கிறார். அதான் சங்கீதம் 121 வாசிக்கும் போது வேகமா வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின. நல்லா கவனிங்க, இந்த மாசம் முடிவதற்குள்ளாக உனக்கு ஒரு ஒத்தாசை வரப்போகுது. வந்தா கூட சொல்ல மாட்டேங்குங்க, மறைச்சிருந்துங்க. எங்க பாஸ்ட் பங்கு கேட்க போறாரு. எனக்கெல்லாம் வேணாம் பங்கெல்லாம், நீங்களே வச்சுக்கங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? பாட்டுக்கு உதவி வரும். அதெல்லாம் தெரிஞ்ச பாட்டு. கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார்.
15 சொல்லுகிறது. 15-22 வரைக்கும் வாசிக்கும் போது சீக்கிரம் வாசிங்களேன். ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடறேன். அவ்வளோதான், இன்னொரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். சங்கீதம் 34-15-22 வரைக்கும் வாசிக்கும் போது கர்த்தருடைய கண்கள் யார் மேல இருக்குது? நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் செவிகள் திறந்திருக்கிறது. அச்சு போக பண்ண நாம எரேமியா சொல்லுவோமா? அப்போ ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 6-9 வாசிங்க. ஆதியாகமம் 6-9 வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். யாரு? நோவா. நல்லா கவனிங்க கண்பான தெய்வ பிள்ளை. கர்த்தர் செலக்ட் பண்றாரு. ரொம்ப நீதிமானா இருந்ததுனால தான் அவனை கொண்டு இந்த உலகத்தை கர்த்தர் பாதுகாத்தார். எல்லாம் அழிஞ்சு போச்சு, அவன் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. நீ நீதிமானா இருப்பான்னு சொன்னா உன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதே இல்லை. நீதிமானா இருக்கிற தேவ பிள்ளை நிறைய வசனம் இருக்குது. சங்கீதம் 64:10 இருக்குது, 75:10 இருக்குது, 97:11 இருக்குது, 112:15 இருக்குது, 140:18 இருக்குது, நீதிமன்றம் 3:22 இருக்குது, 10:3 இருக்குது, 10:6, 10:7, 12 நிறைய வசனங்கள் இருக்குது. நீதிமானை குறித்து நீங்க வேதத்துல வாசிக்கும் போது நீதிமானுடைய பிள்ளைகளாய் நீங்க மாறுவீங்கன்னு சொன்னா நீங்க இயேசுவே நம்முடைய ஆண்டவரே நீதிமான் இல்ல. அவர் சொல்றாரு, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஏற்ற கற்பனைகளின்படி வாழ்கிற பிள்ளைகளை வேதம் நீதிமான் சொல்லி அழைக்கிறது. எந்த பாவத்துக்கும் உடன்படாதவனையும் நீதிமான் சொல்லி வேதம் அழைக்கிறது. அதாவது சிலருக்கு தீங்கு செய்ய விரைந்து ஓடுவாங்க. சில பேர் ஐயோ அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், என்ன விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. எப்பெல்லாம் பாவத்தை விட்டு விழுகிறோமோ அப்பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்ப நீதிமான்களைத்தான் ஆர்டர் செய்யறாரா? ஒருபோதும் தள்ளாட விட்டார். நான் 3 காரியத்தை நேரம் வேகமாக புறப்பட்டு சீக்கிரமா முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் 3 காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து. ஏன் பாரம் வருது? உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறத விட்டுருவோம், இயேசு அதிகமாய் நேசிப்போம். அவர் சொன்ன வார்த்தைகளை நேசிப்போம், வசனங்களை நேசிப்போம், ஜனங்களை நேசிப்போம். அழிந்து கொண்டிருக்க ஜனங்களை நேசித்து அவருக்கு சத்தியத்தை சொல்லுவோம். நம்ம பாரம் நீங்கினோம். 2வது வேதம் சொல்லுகிறது, உன்னை அவர் ஆதரிக்கிற தேவன். உண்மை உத்தமமாய் கர்த்தருக்காக வாழ்வோம். நம்மை ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். 3வதாக நம்முடைய காலை தள்ளாட எப்போ தெரியுமா? நீ நீதிமானாய் மாறுபொழுது. ஆண்டவர் வார்த்தைகளை நமக்கு தந்ததற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த நாளை உண்மையாகவே வரப்போற மாதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போற. அதற்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நிச்சயமா சொல்றேன், நீங்க நம்புறது அவரால் வரப்போகிறது. நீங்க விசுவாசிக்கிறது அவரால் நடக்க போகுது. நீங்க சொல்ல போறீங்க பாத்தீங்களா, எப்படிதான் நடந்தது தெரியலையே, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உங்களுக்கு அது ஈடாகாத ஆண்டவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்க செஞ்சிருக்கீங்களேன்னு சொல்லி எல்லாரும் சாட்சி சொல்லும்படியா கர்த்தர் செய்ய போறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், பரிசுத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க.